மூன்றாவது அத்தியாயம், நான்காவது பகுதி, முதல் மந்திரம். அதகைனம் உஷஸ்தக சாக்ராயண பப்ரச்ச யாக்ஞவல்க்யேதி கோவாச்ச யத் சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம ய ஆத்மா சர்வாந்தரக தம் மே வியாசக்ஷ்வ இதி ஏஷத ஆத்மா சர்வாந்தரக கதமோ யாக்ஞவல்க்ய சர்வாந்தரக ய பிராணேன பிராணிதி சத ஆத்மா சர்வாந்தரக யோபானேன அபானீதி சத ஆத்மா சர்வாந்தரக யோ வியானேன வியானீதி சத ஆத்மா சர்வாந்தரக ய உதானேன உதானிதி சத ஆத்மா சர்வாந்தரக ஏஷத ஆத்மா சர்வாந்தரக. மூன்றாவது அத்தியாயத்தில் நான்காவது பகுதியிலிருந்து வேதாந்த விஷயமான கேள்விகள் வருகின்றன. அதில் இந்த பிராமணத்தில் உஷஸ்தர் என்பவர் கேள்வியை கேட்கின்றார். சென்ற வகுப்பில் பார்த்தோம், ஆத்ம விஷயத்தில் அவருக்கு ஏற்கனவே சில ஞானம் இருக்கின்றது. அந்த அறிவை வெளிப்படுத்தி மேலும் ஆத்ம விஷயத்தை பற்றிய கேள்வி வருகின்றது. அதஹைனம் அதஹ ஏனம் இந்த யாக்ஞவல்க்யரிடம் உஷஸ்தக சாக்ராயணக பப்ரச்ச, உஷஸ்தர் என்கின்ற சாக்ராயணர், இரண்டு அவருக்கான பெயர், பப்ரச்ச கேள்வியை கேட்கின்றார். யாக்ஞவல்க்ய இதிக உவாச்ச, ஹே யாக்ஞவல்க்ய என்று யாக்ஞவல்க்யரை அழைத்து கேள்வியை கேட்கின்றார். அவருடைய கேள்வி என்ன? எது சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம, எந்த ஒன்று சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம, சாக்ஷாத் மிக தெளிவாக, அபரோக்ஷாத் அபரோக்ஷமாக பிரம்மன் இருக்கின்றதோ, யக ஆத்மா சர்வாந்தரக எந்த ஒரு ஆத்மா அனைத்திற்குள்ளும் இருக்கின்றதோ, சர்வ அந்தரக என்றால் அனைத்திற்குள்ளும் இருக்கின்றதோ, தம் மே வியாசக்ஷ்வ இதி அந்த ஆத்மா தத்துவத்தை எனக்கு விளக்குங்கள். தம் என்றால் அந்த ஆத்மாவை, சாக்ஷாத் அபரோக்ஷமாக இருக்கின்ற எந்த ஒரு பிரம்மன், பிறகு எந்த ஒரு ஆத்மா அனைத்திற்குள்ளும் வியாபித்திருக்கின்றதோ அந்த ஆத்மாவை மே எனக்கு வியாசக்ஷ்வ இதி. இதுதான் கேள்வி. நம்ம சென்ற வகுப்பில் இந்த கேள்வியில் தான் இருந்து வருகின்றோம். கேள்வியிலேயே சாக்ஷாத் என்ற சொல்லும் அபரோக்ஷம் என்ற சொல்லும் பிரம்மத்துக்கு அல்லது ஆத்மாவுக்கு ஒரு அடைமொழியாக வந்துள்ளது. அந்த விசாரத்தில் நாம் இருந்து வருகின்றோம்.
இதில் அபரோக்ஷம் என்ற சொல்லுக்கான பொருளை பார்த்து வந்தோம். அபரோக்ஷம் என்றால் மிக தெளிவாக நேருக்கு நேர் என்று பொருள். பொதுவாக அபரோக்ஷங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம். விவகாரத்தில் பரோக்ஷம்னா தூரத்தில் இருக்கிறது, இந்திரியத்துக்கு தொலைவில் இருப்பது. அபரோக்ஷம்னா இந்திரியத்துக்கு கோச்சரமாக இருப்பது, இந்திரியத்தினுடைய ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அது அபரோக்ஷம் அப்படின்னு நம்ம சாதாரண அர்த்தத்தை பார்த்து, இந்த அபரோக்ஷம் என்பது பிரம்மத்திற்கு விளக்கமாக வந்தால் என்ன பொருள் அதையும் நம்ம பார்த்து முடித்தோம். அது எப்படி பார்த்தோம் என்றால், ஒரு பொருள் இருக்கின்றது, அது விளங்குகின்றது என்றால் அது பிரமாணத்தின் துணை கொண்டுதான் நடைபெறும். ஒரு பொருள் இருந்து அது நமக்கு விளங்க வேண்டும் என்றால், பிரகாசிக்க வேண்டும் என்றால், ஒரு பிரமாணம்தான் அதை பிரகாசிக்க வைக்க முடியும். சூரியன் ஸ்வயம் பிரகாசமாக இருந்தாலும் நம்முடைய கண்ணு தான் சூரியனையே பிரகாசிக்கின்றது. சூரியனுடைய பிரகாசத்தையும் நம்முடைய கண்ணு தான் விளக்குகின்றது. கண்ணுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறது நம்முடைய மனம். இப்படி ஒரு பிரமாணம்தான் ஒரு பொருளினுடைய பிரகாசத்தை காட்ட முடியும். அப்படி இருக்கும் பொழுது நான் என்கின்ற ஆத்மா அல்லது பிரம்ம தத்துவம் எந்த பிரமாணத்தின் துணை கொண்டு அது விளங்குகின்றது என்ற கேள்வி வரும்பொழுது, பிரம்ம என்ற ஒரு தத்துவம் எந்த பிரமாணத்தினுடைய துணையும் இல்லாமல் சுயமாக விளங்கி கொண்டு வருகின்றது. ஆகவே பிரம்ம என்பது பிரமாணத்தின் துணையில்லாமல் நேரடியாகவே விளங்குகிறது. அந்த பிரம்மன் எப்படி விளங்குகிறதுனா சர்வாந்தர ஆத்மாவாக நம்முடைய மனதிற்குள் நான் நான் என்று சொல்லும் பொழுது ஒரு அறிவு சுரூபமாக விளங்கி கொண்டு இருக்கின்றது. அந்த அறிவு சுரூபமான ஆத்மா அபரோக்ஷம் என்று சொல்லும் பொழுது பிரமாணத்தின் துணையில்லாமல் விளங்குகிறது. அதாவது நான் உணர்வு மயமாக இருக்கின்றேன் என்பதற்கு நாம் எந்த பிரமாணத்தையும் சார்ந்தில்லை. ஒரு பிரமாணத்தை சார்ந்து தான் நான் அறிவு சொரூபம்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அது அபரோக்ஷம் என்று பார்த்தோம். உண்மையிலேயே இதுவரைக்கும் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்து முடிச்சிருக்கோம். இனி தொடர வேண்டும். சாக்ஷாத் என்ற சொல்லினுடைய தாத்பரியம் என்ன, அதை இப்பொழுது பார்க்க வேண்டும். ஏன் சாக்ஷாத் அபரோக்ஷம் என்று சொல்லப்பட்டுள்ளது? உண்மையிலேயே இரண்டுக்கும் ஒரே பொருள் தான். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சாக்ஷாத்ங்கிறதுக்கு இனி ஒரு சிக்னிஃபிகன்ஸ், இனி ஒரு விசேஷ அர்த்தத்தையும் நம்ம கொடுக்கின்றோம். எப்படி என்றால், அபரோக்ஷம் அப்படிங்கிற சொல் இந்த இடத்துல எதை குறிக்குது என்றால் சுயமாக பிரம்மன் விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை குறிக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த அபரோக்ஷம் என்கின்ற சொல் சில சமயங்களில் வேறு ஒரு இடத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது, பல இடங்களில். எப்படி என்றால், ஒரு வஸ்துவை பிரத்யக்ஷம் பரோக்ஷம் என்று பிரிக்கின்றோம். ஒரு வஸ்து இருக்குது, அந்த வஸ்து பிரத்யக்ஷமாக தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்திரியத்தின நேரடியாக தொடர்பு உடன் தெரிகிறது அப்படின்னு சொல்லி பிரத்யக்ஷம்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்திரியத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லைன்னா பரோக்ஷம்னு சொல்கிறோம். ஆகவோ பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னால் இந்திரியத்தினுடைய விஷயத்திற்குள் வருவது அப்படின்னு அர்த்தம். பல சமயங்களில் பிரத்யக்ஷம் என்ற இடத்திலையும் அபரோக்ஷங்கிற சொல்லையும் பயன்படுத்துகின்றோம். ஆகவே அபரோக்ஷங்கிற சொல் பிரத்யக்ஷத்தையும் அது குறிப்பிடுகின்றது. இப்போ இந்த புஸ்தகம் எனக்கு பிரத்யக்ஷமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த புஸ்தகம் எனக்கு அபரோக்ஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஹாலுக்கு வெளியே இருக்கிற பொருள்களெல்லாம் பரோட்சமாக இருக்குது.
ஏன்னா இந்திரியத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்திரியத்துக்கு விஷயமாக வருவது பிரத்யக்ஷம் ப்ளஸ் அபரோக்ஷம் என்று சொல்லிவிடுவதனால், இந்த பிரம்மனும் இந்திரியத்துக்கு விஷயமா வந்து அபரோக்ஷமா இருக்கா, பிரத்யக்ஷ ரூபமான அபரோக்ஷமா இருக்கான்னு சந்தேகம் வரும் பொழுது, அது அப்படிப்பட்ட அபரோக்ஷம் அல்ல, அது சாக்ஷாத். அந்த சாக்ஷாத் அப்படிங்கிறது பிரத்யக்ஷ விஷயமான அபரோக்ஷம் அல்ல என்பதை குறிப்பிடுகிறது. இப்போ பிரம்மன் என்பது சாக்ஷாத் அபரோக்ஷம் பிரம்ம என்று சொன்னால், அது இந்திரியத்திற்கு விஷயமான அபரோக்ஷம் அல்ல, இந்திரியத்திற்கு விஷயமில்லாத நேரடியான, அதாவது பிரத்யக்ஷ பிரமாணத்தையும் சாராத அபரோக்ஷம். அதற்காக சாக்ஷாத் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த சாக்ஷாத் அபரோக்ஷம் என்கின்ற இரண்டு சொற்களும் பிரம்மன் என்றுமே சப்ஜெக்ட், அறிபவன், என்றுமே அறியப்படும் பொருள் அல்ல. எவர் சப்ஜெக்ட், என்னைக்குமே சப்ஜெக்ட் தான், ஆப்ஜெக்ட் ஆகிறதே கிடையாது, ஒரு விஷயமாவது கிடையாது, பிரமாணத்துக்கு ஒரு பிரமேயமாவது கிடையாது. இப்போ இந்த கருத்தை விளக்க சாக்ஷாத் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அபரோக்ஷம் பிரம்ம என்று சொன்னால் பிரமாணத்தின் துணையில்லாமல் விளங்குவது, அதிலேயே நமக்கு விளங்கி விடுகிறது. ஆனால் சில சமயங்கள் அபரோக்ஷங்கிறது பிரத்யக்ஷ பிரமாணத்தில் விளங்குறதையும் அபரோக்ஷங்கிற வார்த்தை பயன்படுத்துறதுனால, பிரத்யக்ஷத்தையும் அபரோக்ஷம்னு சொல்கிறதுனால சாக்ஷாத்ங்கிற சொல் மீண்டும் தெளிவுபடுத்துகிறது, எந்த பிரமாணத்தின் துணையில்லாமல் விளங்கி கொண்டிருப்பது, ஸ்வயம் ஜோதிகி. இது வரைக்கும் நம்ம கேள்வியை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா கேள்வியிலேயே பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி சிஷ்யன் யாக்ஞவல்கியரிடம் கேட்கின்றார். அதனால தான் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம், இந்த பிராமணன் தர்க்க பிரதானம், ஒன்றுமே தெரியாத சிஷ்யன் கேட்கின்ற கேள்வி அல்ல, யாக்ஞவல்கியருக்கு ஞானம் இருக்கான்னு சோதிக்கின்ற விசாரத்தில் இருக்கோம். அதனால தான் இங்கே இருக்கிற சிஷ்யர்களெல்லாம் சில விஷயங்களை தெரிஞ்சு அதற்கு மேலே யாக்ஞவல்கியருக்கு தெரிகிறதா, அல்லது இந்த சிஷ்யனுக்கு முழுமையாக தெரிந்திருந்தாலும் ஓரளவுக்கு பிரம்ம லட்சணத்தை சொல்லி அதற்கு மேலே உனக்கு தெரிகிறதா என்ற கேள்வி வருகிறது. இப்போ நம்ம கேள்வியை பார்த்து முடிச்சுட்டு இனி பதிலுக்கு செல்லலாம். எது சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம யக ஆத்மா சர்வாந்தரக, எந்த ஒரு ஆத்மா அனைத்திற்குள் இருக்கின்றதோ, தம் மே வியாச்சக்ஷ்வ இதி. இனி இதற்கு பதில் யாக்ஞவல்கியர் சொல்றார். அடுத்த பகுதியில் இப்பொழுது பதிலை பார்க்கின்றோம். ஏஷத ஆத்மா சர்வாந்தரக, இதுதான் பதில். ஏஷத ஆத்மா சர்வாந்தரக. மிக சுருக்கமாக பதில் சொல்கின்றார். ஏஷக ஆத்மா சர்வாந்தரக. ஏஷக அப்படின்னா இந்த, சக அப்படின்னா அந்த அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தூரத்தில் இருக்கிறத சக, அது, அவன் அப்படின்னு. ஏஷக அப்படின்னா இந்த, மிக அருகில் இருக்கின்ற ஆத்மா. இந்த ஆத்மா தான் சர்வாந்தரக. சர்வாந்தரகன அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இருப்பது தான் தே ஆத்மா. த ஆத்மான தே ஆத்மா. இங்க தே அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் உன்னுடைய உடல் மனம் இவைகளுக்கு, காரிய கரண சங்காதஸ்ய தவ. தே இஸ் ஈக்குவல் டு காரியம்னா பாடி, கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இந்திரியங்கள் மனம், சங்காதம்னா கூட்டம், உடல் மனம், இந்த கூட்டங்களினுடைய ஆத்மா சொரூபம். இதுதான் நீ எதை கேட்டையோ, எது சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்மனா இருக்கோ, எந்த ஒரு ஆத்மா அனைத்துக்குள்ளும் இருக்கோ, அது என்ன அப்படின்னு சொன்னால் அது நீ அப்படின்னு சொல்கிறதத்தான் இப்பொழுது இதுதான் நீ கேட்ட சொரூபம்,
உன்னுடைய இந்த உடலுக்குள் எந்த ஒரு சேத்தன தத்துவம் சாக்ஷாத் அபரோக்ஷாத் இருக்கோ அதுதான் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறதுங்கிறது என்ன? உனக்குள்ள இருக்கிறது தான், அது உன்னுடைய ஆத்மாதான் என்று சொல்கின்றார். அதாவது சிஷ்யனுக்கு மேலே இப்போ குரு இருக்கார். சிஷ்யனே பாதி விஷயத்தை சொல்லி குருக்கிட்ட கேட்கும்போது குரு உனக்கு தான் தெரியுமே, நான் எதுக்கு விளக்கணும் அப்படின்னு சொல்லி இதுதான் அதுதான் ஆத்மா அப்படிங்கிறார். இப்போ சிஷ்யன் அதிகமாக பேசி குரு கிட்ட பதில் வாங்கும்போது குரு அதை விட குறைவாக பேசி அதுதான் ஆத்மா இதுதான் ஆத்மான்னு சொல்லி பதிலை சொல்லி முடிச்சிடுறார். ஆகவே அதிகமான விளக்கம் யாக்ஞவல்யர் இங்கு கொடுக்கவில்லை. இந்த உன்னுடைய உடலுக்கும் மனதிற்கும் எந்த ஒரு சொரூபம் இருக்கோ, பிரகாசித்து கொண்டிருக்கோ அதுதான் இது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார். உடனே சிஷ்யனுக்கு மேலும் சற்று தெளிவாக விளக்கம் தேவைப்படுகிறது. ஏன்னா மிக சுருக்கமாக பதில் சொல்லிடுறார், இதுதான் அப்படின்னு சொல்கிறார். அல்லது தலையாட்டியிருப்பார் போல் இருக்கு, இவ்வளவுதான் இதுதான் அவ்வளோதான் சொல்லியிருக்கார். உடனே மீண்டும் சிஷ்யன் கேள்வி கேட்கின்றான். உஷஸ்தர் மேலும் கேட்கின்றார், கதம யாக்ஞவல்க்ய சர்வாந்தரக, ஹே யாக்ஞவல்க்ய கதம சர்வாந்தரக, அந்த சர்வாந்தர ஆத்மாவை சற்று விளக்குங்கள். சர்வாந்தரமான, சர்வாந்தரகங்கிறது அனைத்துக்குள்ளும் இருக்கின்ற அந்த ஆத்மாவை, கதமக அப்படின்னா கொஞ்சம் சற்று விளக்குங்கள், கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு மீண்டும் கேள்வியானது கேட்கப்படுகிறது. இப்போ முதல்ல ஏற்கனவே இவர் அழகான லட்சணம் சொல்லியாச்சு. எது சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம ய ஆத்மா சர்வாந்தரகங்கிறதுலையே அவர் சொல்ல வேண்டிய கருத்தையெல்லாம் சொல்லிட்டார். அதற்கு என்ன பதில் சொல்லார்? இதுதான், இந்த உன்னுடைய ஆத்மா தான், உன்னுடைய உடலுக்கு எது ஆதாரமோ அதுதான் நீ கேட்குற கேள்வின்ட்டார். உடனே சிஷ்யனுக்கு மேலும் விளக்கம் தேவைப்படுகிறது. ஆகவே கேள்வி கேட்கின்றான். இனி குருவானவர் பதில் சொல்கின்றார் சற்று விளக்கமாக. இங்கேயும் பதில் எப்படி சொல்றார் என்றால், கேனோபனிஷத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லப்பட்டதோ அதன் அடிப்படையில் தான் இங்கு பதில் சொல்லப்படுகிறது. ஆகவே கேர் ஆஃப் கேனோபனிஷத்துனா இந்த பதில் முடிஞ்சாச்சு. ஆனால் கேர் ஆஃப் கேனோபனிஷத்துனா கேனோபனிஷத்து எப்போவோ கேட்டு போயாச்சே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதனால் ஞாபகப்படுத்திக்குவோம் இப்பொழுது. அதாவது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், சக்ஷுஷக்ஷுகு, பிராணஸ்ய பிராணக என்றெல்லாம் அங்கு பதில் சொல்லப்பட்டது. அதாவது எந்த ஒரு தேவன் இந்த உடலில் இருந்து இந்திரியத்தையும் விஷயத்தையும் பொருத்துகின்றான், கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனக, கேன பிராண பிரதம பிரைதி யுக்தக, இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு ரொம்ப சுருக்கமான பதில் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், காதினுடைய காது, சக்ஷுஷக்ஷுகு, கண்ணினுடைய கண், வாச்சக வாக், வாக்கினுடைய வாக், இப்படியெல்லாம் பதில் சொல்லப்பட்டது. அதே அடிப்படையில் தான் இங்கு பதில் சொல்கின்றார். அதாவது ஆத்மாவை நேரடியாக நாம் விளக்க முடியாது, இதுதான் ஆத்மான்னு ஒரு விஷயமாக விளக்க முடியாது. பிறகு எப்படி விளக்க முடிகிறது என்றால், ஆத்மாவினுடைய இருப்பில் ஜடமான அனாத்மாக்கள் சேத்தனத்துடன் செயல்படுகின்றது. அதாவது சொரூபத்தில் ஜடமாக இருப்பது சேத்தனம்ங்கிற தன்மையை அடைந்து விடுகிறது. அந்த சேத்தனம்ங்கிற தன்மையினுடைய துணை கொண்டு எந்த ஒன்றினால் இந்த ஜடமான ஒன்று சேத்தனம்ங்கிற தன்மையை பெறுகின்றதோ அதுதான் ஆத்மா. இவ்விதம் இங்கு விளக்கம் வருகிறது. அதாவது சக்ஷுகு, ஸ்ரோத்ரம், பிராணக இதெல்லாம் இயற்கையிலேயே ஜடமான தத்துவம், ஜடமான சுரூபம். நம்முடைய கண் இந்திரியங்களாகட்டும், மனமாகட்டும், உடலாகட்டும், இதெல்லாம் இயற்கையிலேயே ஜடமானது, செயல்படும் சக்தி அற்றது. அப்படி இருக்கும் பொழுது அக்ரிய சுரூபமான ஆத்மா, ஆத்மாவும்
அக்ரியம். அக்ரியம்னா செயல்படாதது, ஆனால் சேதனமானது. இங்கே என்ன ஒரு பெரிய அதிசயம் இருக்குன்னா, ஆத்மா சேதனமானது செயல்படாதது, அனாத்மா ஜடமானது ஆனால் செயல்படுகிறது. இதுதான் இங்கே இருக்கிற கான்ட்ரடிக்ஷன், நம்ம பார்க்க வேண்டிய கருத்து. அதாவது உணர்வு ரூபமாக இருக்கிற ஆத்மா செயலற்றதாக இருக்கு, ஜட ரூபமான ஆத்மா செயலுடன் இருக்கிறது. இப்போ இந்த இதை நம்ம புரிஞ்சிட்டு இங்கே எப்படி உபதேசம்னா, ஜடமான ஒன்று எதனால் சேதனத்துடன் இருப்பது போன்று செயல்படுகிறதோ அதுதான் ஆத்மா. அதை ஆத்மா அல்லது சாரம் அல்லது சத்தியம் என்று புரிந்துகொள். இப்படித்தான் இங்கு உபதேசம் வருகின்றது. இதில் ஏதோ ஒரு இந்திரியத்தை எடுத்துக்கலாம் அல்லது சரீரத்தை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பிராண தத்துவத்தை யாக்ஞவல்கியர் எடுத்துக்கொள்கிறார். எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் இங்கு பிராண தத்துவத்தை எடுத்துக்கொள்கிறார். அடுத்த மந்திரத்தில் இந்திரியங்களை எடுத்துக்கொள்ள போகின்றார். அடுத்த மந்திரமும் ஆத்ம தத்துவத்திற்கு விளக்கம். அப்போ மனம், இந்திரியங்கள் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு விளக்க போகிறார். இப்படி ஆத்மா என்கின்ற ஒரு தத்துவத்திற்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு உபாதியின் துணை கொண்டு, நம்முடைய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரத்தை உபாதின்னு சொல்கிறோம். அந்த உபாதியின் மூலமாக உபகிதமான ஆத்மா விளக்கப்படுகிறது. ஏன்னா நேரடியாக போய் ஆத்மா கிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு? ஒன்றும் பேச முடியாது. இல்லையே சச்சிதானந்தம்னு சொல்லலாமேன்னா, அதுவும் ஜடமான அல்லது அசத்தியமான ஒரு தத்துவத்தை நம்ம தெரிஞ்சிட்டதுனால தான் சத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியுது. ஜடமான ஒன்று ஒரு தத்துவத்தை நம்ம உணர்றதுனால தான் சேத்தனமானதுன்னெல்லாம் நம்மளால் சொல்ல முடிகின்றது. அப்படி நேரடியாக ஆத்மாவை விளக்க முடியாத காரணத்தினால் எந்த ஒன்று ஆத்மாவினுடைய இருப்பினால் அனுகிரகத்தினால் ஜடமாக இருந்த போதிலும் சேதனமாக செயல்படுகிறதோ, அப்படி செயல்படும் பொழுது ஒரு பெரிய அனர்த்தம் நடந்துடுது. அங்கே ஒரு பெரிய தவறு வேற நடந்துடுது. சரி, ஆத்மாவாக இருக்கு, அதாவது அறிவு சொரூபமாக செயலற்று இருக்கு, சேத்தன அக்ரிய சொரூபமாக இருக்கு. அதுதான் இங்கே நம்ம மனசில் வைக்க வேண்டிய கருத்து. சேத்தனம்னா சென்சியன்ட், அக்ரியம்னா செயல்படாமல் இருக்கு. அனாத்மாவான இந்த உடல், மனம், பிராணனெல்லாம் ஜடமாக இருக்கு. ஆனால் என்ன ஆயிருக்கு? ஆத்மாவினுடைய அருகில் இருந்து ஆத்மாவினுடைய சைத்தன்யத்தை எடுத்துக்கொண்டு அது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. சக்கிரிய சொரூபமாக மாறிவிட்டது. சக்கிரியம்னா கிரியையுடன் செயல்படுவது போல மாறிவிட்டது. இப்போ இந்த மாதிரி மாறினதுலேயும் தப்பு கிடையாது, கடன் வாங்கினதுலேயும் தப்பு கிடையாது. கடன் வாங்கினதுன்னு என்ன? ஆத்மாவிடமிருந்து சேத்தனத்துவத்தை அனாத்மா வாங்கினதுலேயும் தப்பு கிடையாது. இங்கே என்ன ப்ராப்ளம் ஆயிடுதுன்னா, இந்த கிரியை இருக்கே அது ஆத்மாவில் ஏற்றி வைக்கப்பட்டு விட்டது. ஏன்னா சேத்தனமாக இருக்கிறது தான் செயல்படும்னு நமக்கு தெரியும், ஜடமாக இருக்கிறது சிந்திச்சு ஒழுங்காக செயல்படாது. ஆகவே சேத்தனமாக இருக்கிறது தான் செயல்படுங்கிற அறிவில் ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபம், நான் போது கண்டிப்பாக அது ஒரு சைத்தன்ய ஸ்வரூபந்தான், நான் ஜடம்னு நினைக்க மாட்டோம். அந்த சேத்தனத்துவத்திடத்தில் என்ன ஆகிவிட்டதுன்னா, அனாத்மாவினுடைய கிரியையானது ஏற்றி வைக்கப்பட்டு நான் பிராணன், அபானன், உதானன், சமானன்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன், நான் பார்க்கிறேன், நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கின்றேன் என்று அனாத்மாவினுடைய கிரியைகள் அல்லது சம்சாரம் ஆத்மாவிடம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இனி இங்கே உபதேசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், எந்த ஒன்றினால் ஜடமான பிராணன் சேதனமாக செயல்படுகிறதோ, எந்த ஒன்றினால் ஜடமான பிராணன்
சேதனமாக செயல்படுகிறதோ அந்த ஒன்று, அதுதான் பூர்ணமான செயலற்ற ஆத்மா, அதுதான் பிரம்மன், அதுதான் சத்தியம். இவ்விதத்தில் இங்கு உபதேசம் வருகிறது. இப்போ இங்கே உபதேசம் எப்படின்னு சொன்னால், செயல்படுகின்ற அனாத்மாவை எடுத்துக்கொண்டு இந்த செயல்படுகின்ற அனாத்மா எதனால் செயல்படுகின்ற தன்மையை அடைந்ததோ, அப்படி சொல்லும் பொழுதே இந்த கிரியை ஆத்மாவை சாராது. இந்த கிரியையெல்லாம் அனாத்மாவைத்தான் சாரும். அப்போ கிரியையெல்லாம் அனாத்மாவைத்தான் சாரும்னா அனாத்மா சேதனமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஜடமானது எப்படி செயல்பட முடியும் என்றால், இந்த கிரியையெல்லாம் ஜடமானதுக்கு சம்பவிக்காது, சேத்தனமானதுக்கு தான் சம்பவிக்கும். அப்போ ஆத்மாவில் சம்பவிக்குதுன்னா இல்லை, ஆத்மாவினுடைய பிரசன்ஸில் இந்த ஜடமான அனாத்மாக்கள் சேத்தனமாக மாறிவிட்டது என்று இங்கே எப்படி நம்ம உபதேசம் பண்ணுறோம் அப்படின்னா, ஆத்மாவினுடைய இருப்பில் அனாத்மாக்கள் சேத்தனத்துவத்தை அடைந்து கிரியை செய்கிறது. இந்த கிரியைக்கு சாட்சியாக ஆத்மா இருக்கின்றது. ஆகவே கிரியை செயலானது அனாத்மாவை சார்ந்தது. அப்படின்னா செயலுடைய விளைவும் அனாத்மாவை சார்ந்தது. ஆத்மாவினுடைய பிரசன்ஸில் அனாத்மா சேத்தனத்துவத்தை அடைந்து செயல்படுகிறது. அப்படி சொல்லும் பொழுது கண்ணுக்கு கண் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ், காதுக்கு காதுங்கிற ஸ்டேட்டஸ், பிராணனுக்கு பிராணன்கிற ஸ்டேட்டஸ் ஆத்மானால தான் வந்துள்ளது. வெளியே வாயு அப்படின்னு சொல்றோம். வெளியே இருக்கிற வாயு நம்முடைய உடலுக்குள் சென்று வந்தா பிராணன்னு சொல்றோம். இப்ப பிராணன்னு சொல்லும் பொழுதே ஒரு சேதனமான தத்துவம்ங்கிறது நமக்கு குறிக்கிறது. இந்த வாயுவுக்கு பிராணன்கிற ஸ்டேட்டஸ் எப்படி வந்தது என்றால், ஆத்மாவினுடைய பிரசன்ஸ், ஆத்மாவினால் ஆத்மாவினால தான் அங்க சேதனத்துவம் வந்திருக்கு. அந்த சேதனத்தை வச்சுட்டு அதுதான் செயல்படுது. ஆத்மா எப்பொழுதும் செயலற்றது. இந்த விதத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மந்திரத்திற்குள் சென்றால், யக பிராணேன பிராணிதி சத ஆத்மா சர்வாந்தரக. யக பிராணேன பிராணிதி சத ஆத்மா சர்வாந்தரக. இப்போ எந்த ஒரு தத்துவம், யக எந்த ஒரு தத்துவம் இருப்பதனால், பிராணேன இங்கே பிராணன் அப்படிங்கிற சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற ஒரு அங்கம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற 5 பிராண தத்துவம் இங்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பிராணன், அபானன், சமானன், வியானன், உதானன்கிற தத்துவம் எடுத்துக்கொண்டு பிராணேன சூக்ஷ்ம சரீரத்தினுடைய ஒரு அங்கத்தின் துணை கொண்டு பிராணிதி, பிராணிதினா பிராண கிரியையை செய்கின்றானோ. எந்த ஒரு ஆத்மா இருப்பதனால் சூக்ஷ்ம சரீரத்தின் துணை கொண்டு ஒரு ஜீவன் செயல்படுகின்றானோ. பிராணிதி அப்படின்னா பிராண கிரியைக்கு கர்த்தா ஆகின்றானோ. பிராணக்கிரியைனா இங்கே மூச்சை விடுகின்றது. இந்த மூச்சு விடுதல், பிராணன் அபானன்கிற இந்த கிரியைக்கு ஒருவன் கர்த்தா ஆகின்றானோ. இந்த பிராணிதி அப்படிங்கும்போது அவன் கர்த்தா ஆயிடுறான். எதன் துணை கொண்டு? பிராணேன சூக்ஷ்ம சரீரத்தினுடைய ஒரு அங்கத்தின் துணை கொண்டு. அதற்கு யக யார் மூல காரணமோ. இப்போ யகங்கிறது இங்கே ஆத்மாவை குறிக்கின்றது. இப்போ யக எந்த ஒரு ஆத்மா பிராணனின் மூலமாக, அதாவது சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாக பிராணிதி, பிராணிதி அப்படின்னா பிராண கிரியையை செய்கிறதோ. அப்போ இதிலிருந்து நமக்கு பார்த்தா என்ன தெரியுதுன்னா, ஆத்மாதான் பிராணக்கிரியை செய்வது போல தெரியுது.
ஆனால் ஆத்மாவினுடைய பிரசன்ஸில் சூக்ஷ்ம சரீரத்தின் துணை கொண்டு அங்கு கிரியையானது நடக்கின்றது. சக அப்படின்னா அதுதான். இப்போ யக எந்த ஒரு ஆத்மாவினால் பிராணனுடைய துணை கொண்டு ஒருவன் பிராணிதி அப்படின்னா பிராண கிரியையை செய்பவன் ஆகின்றானோ சக அதுதான் தே உன்னுடைய உடலுக்கும் மனதிற்கும் ஆத்மா. ஆத்மானா இந்த இடத்துல சொரூபம். எப்படி? உன்னுடைய உடல் மனம் மட்டுமா? சர்வாந்தரக எல்லாருடைய சரீரத்திற்குள்ளும் இருக்கின்றது. எல்லாருடைய சரீரத்திற்குள்ளும் இருக்கின்ற அந்த சொரூபம் எது என்றால் யாரால் எந்த ஒன்றினுடைய துணை கொண்டு, அதை நம்ம விளக்க முடியாது, அப்படித்தான் நம்ம சொல்லி இங்கு சொல்ல முடியும். எந்த ஒன்றின் துணை கொண்டு பிராணனினால் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற ஒரு அங்கத்தின் துணை கொண்டு ஒருவன் செயல்படுபவன் ஆகின்றானோ. அதாவது அவன் மூச்சை விடுறான் அப்படின்னு சொல்கிறோம், மூச்சை இழுக்கிறான்னு சொல்கிறோம், பார்க்குறான்னு சொல்கிறோம், பேசுகிறான்னு சொல்கிறோம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பார்ப்பவன், பேசுபவன், மூச்சு விடுபவன், இப்படிப்பட்டவனாக எதனால் ஒருவன் ஆகின்றானோ அப்படின்னு சொல்லும் பொழுதே அதற்கு காரணம் பிராணேனன்னு சொல்லும்போது அந்த செயலெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தில் தான் நடக்குது. இப்போ சூக்ஷ்ம சரீரத்தில் நடக்கின்ற செயலினால் சரி, அப்போ சூக்ஷ்ம சரீரமே செயல்பட்டுருமான்னா எந்த ஒரு ஆத்மாவினால். இப்போ எவ்வளவு சுத்தி வளைச்சி இங்கே விளக்கம் வருகிறது. எந்த ஒரு ஆத்மாவினால சூக்ஷ்ம சரீரம் சேதனத்துவத்தை அடைந்து சூக்ஷ்ம சரீரத்தின் துணை கொண்டு ஒருவன் செயல்படுகின்றானோ சக அந்த ஆத்மா தே உன்னுடைய இந்த உடலுக்கு மனதிற்கும் ஆத்மா சொரூபம். உன்னுடைய உடல் மனம் மட்டுமல்ல, சர்வாந்தரக அனைத்திற்கும். இனி இதே பேட்டர்ன் தான் மீதியெல்லாம். யக அபானேன அபானீதி சத ஆத்மா சர்வாந்தரக. யார் அபானன், அபானனினுடைய துணை கொண்டு அபானீதி அபான கிரியையில் ஈடுபடுகின்றானோ அதுதான் உன்னுடைய உடலுக்கும் மனதிற்கும் ஆத்மா. அதுவே அனைத்திற்குள்ளும் வியாபித்து இருக்கின்றது. யக வியானேன வியானீதி. வியானன் பிராண அபான வியானன். இங்கே வியானன் அப்படிங்கிறது சர்க்குலேட்டரி சிஸ்டம். சத ஆத்மா சர்வாந்தரக சமானன் சொல்லப்படவில்லை. அடுத்தது யக உதானேன உதானீதி. உதானன்னு நமக்கு தெரியும், தலைகீழாக செயல்படுகின்ற பிராண தத்துவம். தும்மல் விடுதல், வாமிட் எடுக்கிறது, இறக்கிற சமயத்தில் உடலை விட்டு சூக்ஷ்ம சரீரம் செல்வது, இதெல்லாம் உதானனுடைய செயல். உதானேன உதானீதி சத ஆத்மா சர்வாந்தரக. பிறகு அந்த ஆத்மாவை ரொம்ப தூரத்தில் பார்க்க வேண்டாம். ஏஷத ஆத்மா சர்வாந்தரக. இந்த ஆத்மாதான், இந்த ஆத்மா தானே உனக்குள் இருந்துட்டு நீயாக இருப்பது தான் இந்த ஆத்மா என்று. அதாவது கேனோபனிஷத்தில் இந்திரியங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது, பிராணனும் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல யாக்ஞவல்யர் 5 பிராணனில் இருக்கிற அங்கத்தை எடுத்துக்கொண்டார். இதை கேனோபனிஷத்தினுடைய பாணியில் சொல்லணும் அப்படின்னா, கண்ணானது கண் என்கின்ற ஸ்டேட்டஸை எதனால் அடைகின்றதோ அது கண்ணுக்கு கண். சக்ஷுசக சக்ஷுகு. கண்ணுக்கு கண்ணுன்னு சொல்லும்போது அந்த 2வது கண் ஆத்மாவை குறிக்குது. காதுக்கு காதுன்னு சொல்லும்போது எந்த ஒரு ஆத்மாவினால் ஜடமான காது ஜடமான கண் சேதனத்துவத்தை அடைந்து பார்க்கிறதோ கேட்கிறதோ அது ஆத்மா. அதே போல எந்த ஒரு ஆத்மா ஜடமான பிராணன் அபானன் போன்ற கிரியைகளுக்கு சேதனத்துவத்தை கொடுத்து செயல்படுத்துகிறதோ அந்த ஆத்மாதான் நீ கேட்ட கேள்விக்கான பதில். இப்போ இதிலிருந்து இங்கே என்ன பண்ணியிருக்கார் யாக்ஞவல்யர்? நேரடியாக விளக்காமல் சம்பிரதாயப்படி இருக்கின்ற முறையில் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். இனி அடுத்த மந்திரத்தில் இந்த உஷஸ்தர் எனக்கு இப்படியெல்லாம் சொன்னால் பத்தாது, எனக்கு நீ நேரடியாக விளக்கியாக வேண்டும்.
இந்த ஆத்மாவை வந்து சுற்றி வளைச்செல்லாம் சொல்லாத, இது சுற்றி வளைச்சி சொல்லி புரிகிற விஷயம் அல்ல. வேறு ஏதாவதுனா சுற்றி வளைச்சி புரிஞ்சுக்கலாம். ஆத்மாவே மிக சூக்ஷ்மம், அதில் நீங்கள் நேரடியாக சொல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் சுற்றி வளைச்சி சொல்லாதீர்கள். எனக்கு மீண்டும் இந்த ஆத்மாவை தெளிவாக உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு மீண்டும் கேள்வி கேட்கின்றார். அதற்கு யாக்ஞவல்யர் மீண்டும் வேறு வழியில் சுற்றி வளைச்சி சொல்கிறார். அவ்வளோதான். ஒரு ரூட்டில் சுற்றி வளைச்சி சொன்னார். எனக்கு இந்த ரூட்டில் சுற்றி வளைச்சி சொன்னால் புரியலினா வேறு ரூட்டில் சுற்றி வளைச்சி போகிறோம். இந்த ஆட்டோ டிரைவர் போல் ஒரு ரூட்டில் எடுத்துகிட்டு போனால் அவன் வேறு ரூட்டு சுற்றி வளைச்சி போகிறான். இந்த ரூட்டு வேண்டான்னா அவனுக்கு வேறு ரூட்டு தெரியுது சுற்றி வளைச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதுபோல் யாக்ஞவல்யர் செய்ய போகின்றார். இந்த மந்திரமும் மிக முக்கியமான மந்திரம். இப்பொழுது நாம் படிக்கப் போவது சகோவாச்ச உஷஸ்தச்சாக்ராயணக யதா விப்ரூயாத் அசௌ கௌகோ அசௌ அஸ்வ இதி ஏவமேவ ஏதத் வ்யபதிஷ்டம் பவதி யதேவ சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம ய ஆத்மா சர்வாந்தரகம் தம் மே வியாச்சக்ஷ்வ இதி ஏஷத ஆத்மா சர்வாந்தரகம் கதம யாக்ஞவல்க்யம் சர்வாந்தரகம் ந திருஷ்டேகே திரஷ்டாரம் பஷ்யேகே ந ஸ்ருதேகே ஸ்ரோதாரம் ஸ்ருணுயாத் ந மதேகே மந்தாரம் மன்வீதாக ந விஜ்ஞாதேகே விஜ்ஞாதாரம் விஜானீயாக ஏஷத ஆத்மா சர்வாந்தரகம் அதோன்யதார்த்தம் ததோக உஷஸ்தச்சாக்ராயணக உபரராம. இப்பொழுது உஷஸ்தர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். சக உவாச்ச உஷஸ்தக சாக்ராயணக என்ன சொல்கின்றார்? யதா விப்ரூயாத். யதா விப்ரூயாத் என்றால் எப்படி இது என்று தெளிவாக சுட்டிக்காட்ட முடியுமோ, ஒருவனால் சொல்ல முடியுமோ. இப்போ ஒன்றை பற்றி நம்ம கேட்குறோம், அதை பற்றி இதுதான் என்று தெளிவாக சுட்டிக்காட்ட முடியுமோ, சுட்டிக்காட்டி ஒருவர் பேசுகிறாரோ, அதற்கு இவரே பதில் சொல்கிறார். அசௌ கௌஹு, இதுதான் பசு. அசௌ அஸ்வக, இதுதான் குதிரை. ஒரு இடத்துல பசு எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம சுற்றி வளைச்சி சொல்லாமல் இப்படி இதுதான் பசு அப்படின்னு சொல்லி பசுவுக்கு நேரடியாக லட்சணத்தை கொடுத்து அல்லது கொண்டு அவர் கண்ணு முன்னாடி காட்டி இதுதான் பசு, இதுதான் மாடு, இதுதான் அஸ்வக குதிரை. இது இப்படி எப்படி ஒருவர் விப்ரூயாத்னா மிக தெளிவாக சொல்கிறாரோ. ஒருத்தர்கிட்ட பசு என்னன்னு கேட்டால்
நம்ம அரை மணி நேரம் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு வச்சுக்கோமே, அது 4 காலில் நடக்கும், கருப்பாமல் இருக்கும், சிகப்பாமல் இருக்கும், வெள்ளையாமல் இருக்கும், அதனிடமிருந்து பால் கிடைக்கும், இப்படியெல்லாம் அரை மணி நேரம் சொல்லிகிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு கொண்டு வந்து கண் முன்னாடி காட்டி இதுதான் பசு, இதுதான் குதிரை, எப்படி ஒருவரால் சொல்ல முடியுமோ அப்படி எனக்கு நீங்கள் ஆத்மாவை காட்டுங்கன்னு சொல்கிறார். ஏவம் ஏவ, அந்த விதத்தில் ஏதத் வியபதிஷ்டம் பவதி, உங்களுடைய லட்சணம் அந்த விதத்தில் இருக்கட்டும். ஏவம் ஏவ, அந்த மாதிரி, இதுதான் பசு, இதுதான் குதிரை என்ற விதத்தில் ஒருவரால் எப்படி சொல்ல முடியுமோ, ஏவம் ஏவ, அந்த விதத்தில், ஏதத்ன இந்த தத்துவமானது, வியபதிஷ்டம் பவதி, வியபதிஷ்டம் பவதினா தெளிவாக இருக்கும்படி நீங்கள் சொல்ல வேண்டும். எனக்கு அந்த மாதிரி லட்சணம் வேண்டும். இந்த மாதிரி எதனால் ஜடமான பிராணன் சேதனத்தை அடைந்து செயல்படுகிறதோ அதுதான் உன்னுடைய அந்த ஆத்மா, இப்படியெல்லாம் எனக்கு சுற்றி வளைச்சு சொல்ல வேண்டாம். அப்படி சொல்லிட்டு பிறகு அவருக்கு இந்த ஆத்மாவை பற்றி இது ஒன்று தான் தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு, சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம. உடனே அதையவே சொல்லி கேட்குறார் மீண்டும், எதேவ சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம. இது யார்கிட்டயோ கேட்டிருப்பார் போல் இருக்கு. சில பேர் 4 வார்த்தை ஆத்மாவை பற்றி யார்கிட்டயோ அது கேட்டுட்டு ஆத்மாவை பற்றியே நம்மக்கிட்ட கொஞ்சம் நேரம் அதையெல்லாம் சொல்லி கேள்வி கேட்குறது. ஸோ தட் நான் அவ்வளோ சாதாரணமான ஆள் இல்லை, எனக்கும் கொஞ்சம் தெரியும், நீங்கள் என்ன ஏமாற்றிட முடியாது அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியுங்கிற எண்ணத்தில் நான் அவ்வளோ ஒன்றும் தெரியாதவன் அல்லன்னு சொல்லி அதில் வேறு ஒரு ப்ரெஸ்டீஜ், கேட்கும்போதே தெரியாததுனால கேட்குறோம், இருந்தாலும் அதில் ஒரு ப்ரெஸ்டீஜை மெயின்டைன் பண்ணிட்டு கேட்குற மாதிரி இப்போ இந்த உஷஸ்தர் மீண்டும் அதே கதையை விடுறார். எது சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம, ஏ ஆத்மா சர்வாந்தரக, எந்த ஆத்மா சர்வாந்தரமாக இருக்கோ, தம்மே வியாச்சக்ஷ்வ, அதை எனக்கு சொல்லுங்கள். யாக்ஞவல்கிற அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறார், ஏஷத்த ஆத்மா சர்வாந்தரக, அதே பதிலை சொல்கிறார். அதுதான்ப்பா இது அப்படின்னு பதில் சொல்கிறார். சில சமயங்களில் நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கணும், ஏட்டிக்கு போட்டின்னு சொல்லி சிஷ்யன் இப்படி இருந்தால் குரு அப்படி தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. இப்போ ஏஷத்த ஆத்மா சர்வாந்தரக, இதுதான் அதுதான ஆத்மா, எது சாக்ஷாத் அபரோக்ஷாத் ஆத்மா இருக்கோ என்னென்னா இதுதான் அப்படின்னு. பிறகு அதே கேள்வியை திரும்பவும் கேட்குறார், கதம யாக்ஞவல்கிய சர்வாந்தரக, இதெல்லாம் முன்ன இருக்கிற மந்திரம் அப்படியே, சரி அதை மீண்டும் விளக்குங்கள் அப்படின்னு சொல்கிறார். யாக்ஞவல்கியருக்கு கொஞ்சம் கருணை அதிகம், இல்லைன்னா மீண்டும் எக பிராணேன பிராணிதின்னு தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா அதே கேள்வி, சில பேர் ஒரே கேள்வியை கேட்டுகிட்டே இருப்பார்கள். நம்ம என்ன பண்ணணும், ரூல் படி அதே பதிலை சொல்லிகிட்டு இருக்கணும். என்ன பண்ணுறது, அதே கேள்விக்கு அதே பதில் தானே சொல்லணும். ஒரு கால் பதிலை மாற்றி சொன்னால் மீண்டும் கேட்டிருப்பார்கள். அப்படி தான் ஒருவர் கேட்டார், ஒரு கேள்வியை கேட்டுட்டு பிறகு ஒரு 2 மாதத்துக்கு அதே கேள்வியை கேட்டார். நான் கொஞ்சம் வேறு மாதிரி பதில் சொன்னேன். அதுக்கு அவர் சொல்கிறார், அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் பதில் சொல்லலையே, நானும் அதே கேள்வியை தானே கேட்குறேன் அப்படின்னு. நான் ஞாபகம் வச்சுக்கல, நீங்கள் இதே கேள்வியை தான் கேட்டீங்க அப்படின்னு. அப்படி இங்கே யாக்ஞவல்கியர் உண்மையிலேயே அதே பதில் சொல்லியிருக்கணும், ஏன்னா அதே கேள்வியை தானே கேட்டிருக்காரு. இருந்தாலும் இவர் கருணையினால் சரி புரிஞ்சா புரியட்டுமேன்னு சொல்லி வேறு விதத்தில் பதில் சொல்கிறார். இதுதான் மிக அழகான வாக்கியம். பிறகு கடைசியில் அதக அந்நியதார்த்தங்கிறது வேதாந்தத்துக்குள்ளே மிக முக்கியமான வாக்கியமாக கருதப்படுகிறது. இனி இதுக்கப்புறம் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு இப்போ நம்ம விசாரம் செய்யலாம். இங்கே ஒரு அழகான நுணுக்கமான விசாரம் இருக்குது. ந திருஷ்டேகே திரஷ்டாரம் பஷ்யேகே, அப்படி பதில் சொல்கிறார். ந ஸ்ருதேகே ஸ்ரோத்தாரம் ஸ்ருணுயாத். இந்த வார்த்தைகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பெரிய விசாரத்தில் ஈடுபட்டு அப்புறம்தான் இதுக்குள்ளே போக முடியும். திருஷ்டேகே திரஷ்டாரம் ந பஷ்யேகே. நம்ம இப்போ விசாரத்திற்குள்ளே போவோம். இங்கு 2 சொற்கள், சமஸ்கிருத சொற்கள் நம்ம மனசில் பதிய வேண்டும். ஒரு சொல் திருஷ்டிகி, ஒரு சொல் திருஷ்டிகி.
இதையெல்லாம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி விளக்க முடியாது. இந்த சொல்ல வச்சே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான், வேறு சாய்ஸ் கிடையாது. ஒரு சொல் திருஷ்டிகி, இனி ஒரு சொல் திரஷ்டா, இனி ஒரு சொல் திரஷ்டா. இந்த திருஷ்டி அப்படிங்கிற வார்த்தையும் சமஸ்கிருத வார்த்தை, நம்ம தமிழில் பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல. தமிழில் திருஷ்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமோ? சில பேர் திருஷ்டி எல்லாம் உண்மையா, கண்ணு பற்றுங்கிறதுக்கு சொல்லுவார்கள் திருஷ்டி பற்றும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, அது வேறு. ஆனால் இந்த இடத்துல திருஷ்டினா பார்வைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. திருஷ்டினா பார்வை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் தமிழில் நம்ம திருஷ்டி கண்ணு பற்றும் அப்படிங்கிறது, அதனோட அர்த்தம் என்ன தெரியுமோ? அந்த திருஷ்டிக்கு அர்த்தம் நம்ம இடத்துல ஏதாவது ஒன்று இருந்து இனியொருவரிடத்தில் அது இல்லைன்னா, அது அறிவாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அல்லது வாகனமாக இருக்கலாம், ஏதாவது சம்திங் அவங்ககிட்ட இல்லாதது, அல்லது முட்டாள்தனமாக கூட இருக்கலாம், வெகுளித்தனமாக கூட இருக்கலாம். ஒருத்தர்கிட்ட இல்லாதது நம்மக்கிட்ட இருந்து, அந்த இல்லாதவர் நம்மக்கிட்ட இருக்கிறத நினச்சி கொஞ்சம் ஏக்கப்படணும். அவர் ஏக்கம் வந்துடணும், அடடே நம்ம அவர்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட இல்லைன்னு பட்டு, நம்மக்கிட்ட இருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு வேல்யூ அது ஒரு பொறாமையோடு பார்த்து அது இருக்கே அப்படின்னு அங்கே வயிறு எரிஞ்சுதுன்னு சொன்னால் நமக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சில பேர்த்துக்கு பயம். சில சமயங்களில் நம்ம பதில் சொல்லிடுறது, ஆமாம் திருஷ்டின்னு ஒன்று இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காத, ஒழுங்காக ஒருத்தருடைய பொறாமையை தூண்டாத, மறைச்சி வச்சுக்கோ, அது நல்லது தானே. சில பேர் பொருள் வாங்கிறதே தனக்காக இல்லை, 4 பேர்த்திட்ட காட்டுறதுக்காகத்தான், நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான். ஆகவே அந்த திருஷ்டி இருக்கா இல்லையாங்கிறத பற்றி இங்கே பேச்சு இல்லை. நம்ம வேதாந்த திருஷ்டி வேறு அர்த்தம், அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஆகவே அந்த திருஷ்டி அல்ல, திருஷ்டின்னு ஒரு சொல், திரஷ்டா அப்படின்னு இனி ஒரு சொல். இப்போ நான் முதல்லையே பதிலை பார்த்துருவோம், பிறகு விளக்கத்துக்கு வருவோம். கடைசியில் பதிலை பார்க்குறத விட சஸ்பென்ஸாக வச்சுக்கிறதுக்கு பதுவாக ஃபஸ்ட்லேயே நம்ம ஆன்சரை பார்த்துட்டு பிறகு விசாரம் பண்ணுவோம். இப்போ முதல்ல திருஷ்டி அப்படிங்கிற சொல் இலக்கணப்படி திரஷ்டேகே அப்படின்னு மாறி இருக்கு. திரஷ்டேகே அப்படின்னு மாறி இருக்கு. அது திருஷ்டிங்கிற சொல்லினுடைய மாற்றம். திருஷ்டிங்கிற சொல்லினுடைய மாற்றம். திரஷ்டேகே அப்படின்னா திருஷ்டியினுடைய அப்படின்னு அர்த்தம். திருஷ்டியினுடைய அப்படிங்கிறதையும் திருஷ்டியை அப்படின்னே பொருள் எடுத்துக்கலாம். திருஷ்டியை அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கொள்ளலாம். திரஷ்டேகே. இரண்டாவது சொல் திரஷ்டா அப்படின்னு ஒரு சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம். அந்த திரஷ்டா அப்படிங்கிற சொல்லு தான் இங்கு திரஷ்டாரம் அப்படின்னு மாறி இருக்கு. திரஷ்டாரம் அப்படின்னு மாறி இருக்கு. ஆகவே இந்த 2 சொல்லு தான் இங்கு நமக்கு இருக்கு. திருஷ்டின்னு ஒரு சொல், திரஷ்டா அப்படின்னு ஒரு சொல். இந்த 2 சொல்லு இங்க திருஷ்டேகே திரஷ்டாரம் அப்படின்னு மாறி இருக்கு. நம்ம முதல்ல பதிலை பார்த்துருவோம். பதிலை பார்த்துட்டாவே உங்களுக்கு விளங்கிடும். அதுக்கப்புறம் உத்தம அதிகாரிகளுக்கு விசாரம் அவசியம் இல்லை தான், இருந்தாலும் விசாரம் பண்ணுவோமே எப்படி அப்படின்னு விசாரம் பண்ணுவோம். இங்கே திருஷ்டேகே அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாம் விசாரம் பண்ணினதுக்கப்புறம் கடைசியில் ஒரு அர்த்தத்தை பார்க்க போகிறோம். அந்த அர்த்தம் என்ன என்றால் மனதினுடைய எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம். இங்கே திருஷ்டி அப்படிங்கிறதுக்கு ஃபைனல் மீனிங் மனதினுடைய எண்ணங்கள், எண்ணம், மனோவிருத்திகி. ஆகவே திருஷ்டிகி இஸ் ஈக்குவல் டு மனோவிருத்திகி. மனோவிருத்திகினா மனதில் தோன்றும் எண்ணம். அப்ப திருஷ்டிங்கிற சொல்லுக்கு மனதில் தோன்றும் எண்ணம். திரஷ்டேகே அப்படின்னு சொன்னா மனதில் தோன்றும் எண்ணத்தை, மனதில் தோன்றும் எண்ணத்தினுடைய அல்லது எண்ணத்தை அப்படின்னு அர்த்தம். இனி இரண்டாவது சொல் இருக்கின்றதல்லவா, திரஷ்டா. அந்த திரஷ்டாங்கிறது இங்க திரஷ்டாரம் அப்படின்னு மாறி இருக்கு. அதுக்கு இந்த இடத்துல பொருள் திரஷ்டா அப்படிங்கிறதுக்கு இங்கு
சாக்ஷி. திரஷ்டா அப்படின்னா சாக்ஷி. திரஷ்டாரம் என்றால் சாட்சியை. சாட்சியை இனி சேர்த்து படிச்சோம்னா, மனதில் உள்ள எண்ணத்தை பார்க்கும் சாட்சியை. திரஷ்டேகே அப்படின்னா மனதில் உள்ள எண்ணம். திரஷ்டாரம் என்றால் அந்த எண்ணத்தை பார்க்கும் சாட்சியை. மனதில் உள்ள எண்ணத்தை பார்க்கும் சாட்சியை ந பஷ்யேகே பார்க்க முடியாது. மனதில் உள்ள எண்ணத்தை பார்க்கும் சாட்சியை ந பஷ்யேகே பார்க்க முடியாது. மனதில் உள்ள எண்ணத்தை, எண்ணத்துக்கு சாட்சியாக அல்லது எண்ணத்தை விளக்கும் சாட்சியை அல்லது எண்ணத்தை பார்க்கும் சாட்சியை பார்க்க முடியாது. இந்த எண்ணம் எப்படி எல்லாம் வரும்? பார்க்கிறதுனால வரும் எண்ணம். மனதில் எண்ணம் கேட்கறதுனால வரும், சுவைப்பதுனால எண்ணம் வரும். ஆகவே இப்போ என்ன பொருள்னா, ந திருஷ்டேகே திரஷ்டாரம் பஷ்யேகேங்கிறதுக்கு கடைசி அர்த்தம் என்னன்னா, உலகை பார்க்கும் எண்ணத்தை, உலகை பார்க்கும் எண்ணத்தை பார்க்கும் சாட்சியை. உலகை பார்க்கும் எண்ணத்தை பார்க்கும் சாட்சியை பார்க்க முடியாது. இதுதான் ஃபைனல் மீனிங். உலகத்தை பார்க்கும் எண்ணத்தை பார்க்கும் சாட்சியை பார்க்க முடியாது. அதாவது உலகத்தை ஒரு எண்ணம் பார்க்குது, கண்ணு வழியா உலகத்தை ஒரு எண்ணம் பார்க்குது. அந்த எண்ணத்தை யார் பார்க்குறா? சாட்சி பார்க்குது. அந்த சாட்சியை பார்க்க முடியாது. இதுக்கு முதல்ல இருக்கிறதே பெட்டர். சுற்றி வளைச்சி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லித்தானே கேட்டார். இப்போ ரெண்டாவது சுற்றி சுற்றி வளைச்சி பதில் சொல்கிறார். அதுக்கும் காரணம் இருக்குது, வேற வழி கிடையாது. இப்போ எப்படி பதில் சொல்கிறார் யாக்ஞவல்கியர்? உலகத்தை பார்க்கும் எண்ணத்தை பார்க்கும் சாட்சியை பார்க்க முடியாது. இனி அடுத்தது ஸ்ருதி, காது. ந ஸ்ருதேகே ஸ்ரோத்தாரம் ஸ்ருணுயாத். அதுக்கு எப்படி அர்த்தம் வரும்னா, சப்தத்தை கேட்கும் எண்ணத்தை அறியும் சாட்சியை அறிய முடியாது. சப்தத்தை கேட்கும் எண்ணத்தை பார்க்கும் அல்லது அறியும் சாட்சியை அறிய முடியாது. அதாவது வெளியே சப்தம் வருது, வெளியே இருக்கிற சப்தம் காது வழியா போய் ஒரு எண்ணம் தோன்றுது. அப்ப அந்த எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம்? சப்தத்தை கிரகிக்கின்ற எண்ணம். சப்தத்தை கிரகிக்கின்ற எண்ணத்தை கிரகிக்கின்ற சாட்சி இருக்கே. முதல்ல சப்தம் வெளியே இருக்கு, அந்த வெளியே இருக்கிற சப்தத்தை மனசில் இருக்கிற எண்ணமானது கிரகிக்கிறது. அப்படி கிரகிக்கின்ற சப்த எண்ணம் இருக்கும் அல்லவா, அந்த எண்ணத்தை பார்க்கின்ற சாட்சி, அறிகின்ற சாட்சி இருக்கல்லவா, அந்த சாட்சியை நாம் அறிய முடியாது, அந்த சாட்சியை நாம் கேட்க முடியாது. இப்போ எப்படி சொல்லலாம்? சப்தம்னு சொல்லும் பொழுது வெளியே இருக்கின்ற சப்தத்தை உணரும் ஒரு எண்ணம், அந்த சப்தத்தை, என்ன ரூபமான சப்தத்தை சாட்சி கேட்குதான், அந்த சாட்சியை கேட்க முடியாது. பார்க்கிற சாட்சிய, வெளி விஷயத்தை பார்க்கிற எண்ணம் இருக்கு, அதை பார்க்கிற சாட்சியை பார்க்க முடியாது. அதே போல வெளி விஷயத்தை கேட்கிற எண்ணம் இருக்கு, அதை கேட்கிற சாட்சியை நம்ம கேட்க முடியாது. வெளி விஷயத்துல சுவைக்கிற எண்ணம் இருக்கு, அந்த சுவைக்கிற எண்ணத்தை சுவைக்கிற சாட்சியை சுவைக்க முடியாது. எல்லாம் குழப்பறதுக்கு தான். கடைசியில் என்ன அப்படின்னா முடியாதுன்னு அர்த்தம். சாட்சியை பார்க்க முடியாது, அந்த சாட்சியை நம்ம அறிய முடியாது.
எப்படிப்பட்ட சாட்சி? எண்ணத்தை அறியும் சாட்சியை. இப்போ இந்த விதத்தில் போகுது. இங்கே நம்ம அந்த திருஷ்டிங்கிறதுக்கு 2 அர்த்தத்தை பார்க்க போகிறோம், திரஷ்டாங்கிறதுக்கு 2 அர்த்தத்தை பார்க்க போகிறோம். அதில் நம்ம இப்போ கடைசி அர்த்தத்தை பார்த்து முடிச்சிட்டோம். இனி நம்ம விசாரம் பண்ணி நம்ம பார்த்த அர்த்தம் எப்படி சரி அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வகுப்பில் அதை மேற்கொள்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.